கார்த்திக், விருந்தினர் பக்கத்துல இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். அருணாச்சலம் முதல் அமரன் வரை பல வெற்றி திரைப்படங்களில் ஆடை வடிவமைப்பாளராக பணிபுரிந்த திரு வி சாய் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் காஸ்டியூம் டிசைனர் வி சாய். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நல்லா சூப்பர் சார். சார், ஒரு காஸ்டியூம் டிசைனர் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஒரு லெஜெண்டரி காஸ்டியூம் டிசைனர். ஃபர்ஸ்ட் உங்க காஸ்டியூமே பிரம்மாண்டமா இருக்கு சார். பார்க்க ஒரு மாதிரி அழகா வித்தியாசமா அப்படியே தெரியுது பார்க்கவே. இது நீங்க செல்ஃபா டிசைன் பண்ணிக்கிட்டீங்க சார் உங்களுக்கு? இது நான் ரொம்ப வருஷமா இதுதான் நான் கண்டினியூ பண்றேன். சோ உங்களோட லுக் கெட்டப் இதுதான். ஆமா, நீங்க எதுவும் வெளியில இல்ல, நம்மளே டிசைன் பண்ணிக்கிறது. நம்ம என் ட்ரெஸ் அப்புறம் வேற ஓகே சார், நான் தானே பண்ணிக்கிறேன். அப்படியே எங்களுக்கும் கொஞ்சம் அப்புறமா கிடையாது. நான் ஒரு யங் ஸ்டேஜில் இருக்கும்போது அங்கே டிஷர்ட்டு அது இது கலர்ஃபுல் ஷர்ட்ஸ் எல்லாம் போட்டு திட்டுட்டு இருந்தோம். ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு மெச்சூரிட்டி வரும்போது நம்ம எப்படி மாறணும், அந்த மாற்றுறது தான் இந்த ட்ரெஸ். சூப்பர் சார். ரொம்ப நாளா இதுதான் கண்டினியூ பண்றேன். ரொம்ப சூப்பரா ஜென்டிலா இருக்கு சார். சூப்பர் சார். ஸோ நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதா உங்களுடைய சமீபத்திய ரிலீஸ். ஸோ அதோட சேர்த்து இண்டஸ்ட்ரியில் அதை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியா, சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியான்னு தெரியாது, அதில் எதுனாலும் ஒரு மிலிட்ரி காஸ்டியூம் அப்படின்னாலே உங்கள் பேர் தான் அடிப்படுமா, சாய் வந்தால் கரெக்டாக முடிச்சிருவார் அப்படின்னு. அதில் நீங்கள் வந்து அவார்டும் வாங்கியிருக்கீங்க. ஸோ சமீபத்திலையும் அமரன் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த அவார்டு வாங்கின படம் என்ன, அமரன் படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அதை பற்றி சொல்லுங்கள் சார். அமரன் படம் வந்து கம்ப்ளீட்டாக நான் சிவகார்த்தின் சாருக்கு பர்சனல் காஸ்டியூம்ஸ் இருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் நான் தான் பண்ணேன். இந்த ஆர்மியோட யூனிஃபார்ம்ஸ் ஆகட்டும், மெயின் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த மதர்ஸு அது. பட் நீங்கள் மூவி பாருங்கள், எப்பவுமே அந்த 100% நேச்சுரலாக பண்ணியிருக்கோம். சும்மா இந்த ஃபாதர் என்ன ஏதோ சினிமாக்காக இது பண்ணுற மாதிரி எல்லாம் கிடையாது, ரொம்ப நேச்சுரல். ஸோ எங்கள் டைரக்டர் கூட அவர் ரொம்ப ஒரு நேச்சுரலாக அவரோட தேவையானது சொல்லுவார். ரொம்பவும் டிஸ்டர்ப் இல்லை, ஹாப்பியாக சொல்லிவிடுவார் ஒரே வாட்டி. அது ஃபாலோ பண்ணி நான் அந்த அமரன் படத்துக்கு எவ்ரி கேரக்டர் பாருங்கள், நமக்கு அந்த சினிமாட்டிக்காக இருக்க மாட்டாங்க, ரொம்ப நேச்சுரல் தான். இந்த ஃபாதர் மதர் கேரக்டர்ஸ் பாருங்கள், 2 பேர் எப்படி இருப்பாங்க, ரொம்ப நேச்சுரல். ஸோ அதே மாதிரி ஆர்மியில் எல்லாமே என்னோட காமெண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் எடுத்து நான் எனக்கு டெல்லியில் என் ஃப்ரெண்டு இருக்கார், அவர்கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு, எப்படி பண்ணணும் நம்ம இதுக்காக. ஏன்னா நாளைக்கு ஒரு காமெண்ட் வரக்கூடாது, என்னடா இது மேஜருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டானேன்னு வந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் திங்க் பண்ணி இந்த படத்துக்காக நான் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அது ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எந்த படத்துல இருந்து சார் அந்த மிலிட்ரி காஸ்டியூம்னாலே சாய் அப்படின்ற பேர் கிடைச்சது? அரண் மேஜர் ரவேன்னு இருக்கார், அவர் அதில் மலையாள மூவி ஒன்று அது பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அரண்லேயே கொஞ்சம் நல்ல பேர் கிடைச்சிது அதில், இந்த மிலிட்ரி காஸ்டியூம்ஸ்க்கு எல்லாத்துக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த படத்துல தான் விருதும் கிடைச்சிச்சு. ஆமாம், அரண்க்கு எனக்கு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு இதுக்கு இருமாண்டிக்கு கிடைச்சிருக்கு. விருமாண்டி பற்றி சொல்லணுன்னாக்கா, எனக்கு விருமாண்டிக்கு எனக்கு அவார்டு கிடைச்சிருக்கேன்னாக்கா அதுக்கு முக்கிய காரணம் கமல் சார் தான். அந்த படத்துக்கு என்ன வந்து மாமூலாக இல்லை, அவருக்கு தேவையானது வர்றது வரைக்கும் வாங்காத விடவே இல்லை, அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், இருமாண்டிலாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு ஸ்டேட் அவார்டு வந்திருக்கு. ஓகே சார். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், விருமாண்டி படத்தில் ஒர்க் பண்ணது வந்து ஒரு அவார்டும் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கமல் சார் வந்து கடைசி வரைக்கும் விடவே இல்லை, அவர் நினச்சது கிடைக்கிற வரைக்கும்னு. அதில் நிறைய பரிமாணங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், திரும்ப இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ், இன்னொரு பக்கம் ப்ரெசென்ட்டுக்கு வருவாங்க, இந்த ஜெயில் காஸ்டியூம்ஸ் இருக்கும். ஸோ இந்த நிறைய வேரியேஷன்ஸ்க்கு நீங்கள் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டதோ ஒரு விஷயம், நீங்கள் கொடுத்த இன்புட் அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காஸ்டியூம்னா விருமாண்டியில் என்ன சார்? இல்லை, அந்த ஜெயில் காஸ்டியூம்ஸ்ன்னு இல்லை, இந்த கேரக்டர்ஸோட பாருங்கள், ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த லுக் வைஸ் ஒரிஜினலாக பண்ணியிருக்கோம். என்ன சும்மா அந்த ஒரு புதுசாக நம்ம ஏதாவது ஒன்று கொண்டாந்து போட்டது கிடையாது. எல்லாமே ஒரு டட்டி லுக் பண்ணி வாஷ் பண்ணி அதுக்கூட ஃபீல் கூட வந்து நீங்கள் இப்போ யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு 4-5 வாட் போட்டுருப்பீங்க அந்த ஷர்ட்டு. ஸோ 100% இப்போ ஃபீல் என்ன இருக்கும், நேச்சுரலாக இருக்குது. நான் இப்போ டைரெக்டாக கொண்டு வந்து அப்படியே போட்டோன்னு வச்சிங்களேன், அது கரெக்ட் இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக தெரியும். அது இல்லாமல் இல்லை, அதுதான் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பண்ணோம்னாக்கா முதல்ல அதுதான் நம்ம கண்டினியூ பண்ணணும்.
ஓகே ஒர்க் பண்ணும்போது. இப்போ ஒரு ஆஃபீஸர் லுக் பண்ணும்போது அது ஒன்றும் தேவையில்லை, நம்ம புதுசாக கொண்டாந்து போட்டாலும் பரவாயில்ல. விருமாண்டில் பாருங்கள், எவ்ரி கேரக்டர் டிஃப்ரெண்ட். ம் அந்த கேரக்டர்ஸை நம்ம அப்படி யூஸ் பண்ண முடியாது. ஸோ எனக்கு அங்கே தான் கிடச்சிருக்கு இந்த நேஷ்னல் ஸ்டேட் அவார்டு கிடைக்கிறதுக்கு காரணமே நான் கொடுத்துருக்கிற அந்த ஃபீல், அந்த லுக்குனால தான் எனக்கு அந்த அவார்டு கிடச்சிருக்கு. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க கமல் சார் கூட ஒர்க் பண்ணது வந்து ஒரு பயங்கர ப்ரெஷர் இருந்துச்சு, அவர் வந்து கடைசி வரைக்கும் அவர் நினச்சது வாங்க விடாமல் விடவே இல்லைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து நீங்கள் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவர் யூஸ்வலாகவே கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு டேக் சரியாக வரலன்னா அது 50 டேக் இருந்தாலும் எடுப்பாருன்னு சொல்லிட்டு, எல்லாமே பர்ஃபெக்டாக வந்தால் தான் விடுவாருன்னு. அவர்கிட்ட ஒர்க் பண்ணது எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்துச்சு சார் உங்களுக்கு? என்னென்ன படங்கள் ஒர்க் பண்ணீங்க சார்? இல்லை சார், சங்கர் சார்கிட்ட நான் அன்னியன், இந்தியன் 2, இந்திரன் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அவரோட ட்ராவல் ரொம்ப ஜாஸ்தி தான், கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் மோர் தென் இருக்கலாம்னு நினைக்கிறேன் கண்டினியூ அவரோட. ம் அன்னியன் படத்துக்கு அவருக்கு அந்த நேச்சுராலிட்டி விக்ரம் சார் பண்ணும்போது அந்த லுக் வேஜ் கொண்டு வந்து பாருங்கள், அது எவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய இது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ இந்தியன் 2 பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் இந்தியன் 3ல மாத்திரம் 100% கமல் சாரோட ஆக்டிங் ஆகட்டும், சாரோட எடுத்த பெரிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே இந்தியன் 3ல தான் இருக்குது. அது 100% டெஃபினட்டாக இந்தியன் 3 சூப்பர் ஹிட் ஆகும். அதில் எந்த இதுவும் எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னாக்கா நான் அந்த இந்தியன் 2 கம்ப்ளீட்டாக பண்ணும்போது நான் பார்த்தேன். ஸோ இப்போ ரிலீஸ் ஆன இந்தியன் 2 படம் பார்த்துருக்கேன். இந்தியன் 3 கூட ஒர்க் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சது. இன்னும் ஏதோ கொஞ்ச நாள் தான் ஷூட் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆல்மோஸ்ட் 80% ஷூட் நான் பார்த்துருக்கேன் இந்தியன் 3. அதில் அவர் வந்து பண்ண ஒர்க்கு நிறைய ஒர்க் புட் இருக்குது. அது வந்து நம்ம 100% இந்தியன் 3ல வரும், அது டெஃபினட்டாக விட்டாகும். சூப்பர் சார். இந்த நியூஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்தியன் 3 ஹிட் ஆகும் சார். கமல் சாரை பற்றி பேசிட்டீங்க. ரஜினிகாந்த் சார்னாலே ஸ்டைலு. பாஷா படத்துக்கு வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? அவர் எந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்பாரு காஸ்டியூம்ஸ்? இல்லை, ரஜினி சார் வந்து ரொம்ப குவைட். அவர் வந்து ரொம்ப இன்வால்வ்ஸ் வந்து வச்சுக்க மாட்டார். இந்த டைரக்டர்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுக்கு அவர் எக்ரீட். ஸோ அவருக்குன்னு கம்ஃபர்ட் பண்ணுறது வந்து எங்களோட வேலை. அவருக்கு சரியான ஃபிட்டிங் கொடுக்கறதோ கரெக்டாக இது பண்ணுறதோ அதுதான் எங்களோட இது. பட் அவரை இதுதான் அதுதான் அப்படின்றது இல்லை. அவருக்கு தேவை என்னென்னா கம்ஃபர்ட்னஸ் கேட்பார், இந்த கம்ஃபர்ட்னஸ் நாங்கள் கொடுப்போம். ஸோ டிசைட் பண்ணுறது வந்து டைரக்டர்ஸ். அது இந்த கெட்டப்புக்கு இப்படி வேணும் அப்படி வேணுன்றது. ஸோ முக்கியமாக ரஜினி சார்கிட்ட என்னோடய ட்ராவல் ரொம்ப பெருசு. அவருக்கு கண்டினியூவாக வீரா, முத்து, அண்ணாமலை இது வரைக்கும் கண்டினியூவாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் பர்சனல் பண்ணல. ஸோ என்னன்னாக்கா பிகினிங் ஸ்டேஜில் முத்து பாருங்கள், அந்த சாங்கு தில்லானா தில்லானா சாங்கு மிகப்பெரிய சூப்பராக இது. அப்புறம் இந்த பாஷா படம் பண்ணும்போது அவர் அந்த பிங்க் கலர் குர்த்தா போட்டு ஒரு பிளாக் பேண்ட் போட்டுட்டு அதுதான் ஸ்டைல். பட் அவர் திடீர்னு என்னன்னா எனக்கு ஏதாவது ஒரு தலையில் கட்டினா எனக்கு நீங்கள் என்ன ஏதாவது பண்ணுங்க அப்படின்னாரு. என்ன திடீர்னு இப்போ டர்பன் எங்கடா போய் நம்ம கொண்டு வருது ஒரு ஸ்பாட்டில் கேட்குறாரு. சரி கவுன்னு போனால் இந்த சுன்னிஸ் இருக்கு இல்லையா துப்புட்டா, அந்த துப்புட்டா எடுத்துகிட்டு வந்து நானே காட்டினேன். அதில் தெரியும் பாருங்க, அதில் சூப்பராக இருக்கும். அந்த சாங்லையா சார்? தில்லானா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாஷா படத்தில் வந்து ஒரு சுரேஷ் கிருஷ்ணா சார் ஒரு ஃபீல் பண்ணார். அவருக்கு சார் வந்து எப்பவுமே ஸ்டைலாக போடுவார் கண்ணாடி. நம்ம இந்த வாட்டி ஏதாவது ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னாரு. சார் ஒரு இந்த சைடு இது இல்லாமல் ஏதாவது பிளான் பண்ணலாம் சார், இந்த கண்ணாடி அப்படி கொண்டு வந்து அப்படி போட்டு இப்படி எடுத்தாருன்னா அப்படியே நிற்கணும். அது சுரேஷ் கிருஷ்ணா சாரோட ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அது வந்து இமீடியட்டாக டெஃபினட்டாக நானும் சொன்னேன், இந்த மாதிரி நல்லா இருக்கும் சார், இது பிளான் பண்ணலாம். நாங்கள் அது இமீடியட்டாக நானே அது ரெடி பண்ணி கொடுத்தேன். சார் அப்படி கிளிப் பண்ணுவார், அப்படி கை எடுப்பார் பாருங்கள், அப்படியே நிற்கும் அது. ஸோ அது ஒரு பெரிய ஹைலைட்டு இந்த பாஷா படத்தில். அது வந்து கண்ணாடி போட்டே சொன்னீங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறீங்க சார் நீங்கள். ஓகே சார். இது என்னன்னா அதான் கேட்க வந்தேன் சார். இப்போது சமீபத்தில் வேட்டையன் படத்தில் அவர் வந்து குறி வச்ச இரவுலன்னு ஒரு பஞ்சு டைலாக் பேசி ஒரு கண்ணாடி மாட்டுவார். இதுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அந்த பாஷா கண்ணாடி தான். ஓகே. இன்னைக்கு அவர் வந்து ஒரு ஸ்டைலுக்கும் மெனக்கிடுறாரு இப்போவும். பட் அன்னைக்கு வந்து அது ஸ்டார்டிங்லேயே அது வந்து அவர் பண்ணியிருக்காரு. அது வந்து ஜென்ரேஷன் தாண்டி நிற்கும் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதோட கிரெடிட்ஸ் உங்களுக்கு தான் போய் சேரும். அந்த கண்ணாடி எல்லாரும் சேர்த்து தான்
ஓகே ஒரு டைரக்டர் ஃபீல் எல்லாரோட ஃபீலிங்கில் ஏதாவது ஒரு க்ரியேஷன் கிடைக்கும். ஓகே ஸோ சார். அந்த க்ரியேஷன் தான் அது. ஸோ ரஜினி சார் பற்றி சொல்லணுன்னாக்கா அவரோட மாதிரி ஒரு பிஹேவியர்ஸ் அது மாதிரி ஒரு 100% எக்ஸலண்ட் பர்சன். யாரையும் துன்படுத்த மாட்டார். ஒரு வேளை சப்போஸ் அவருக்கு பிடிக்காதது ஏதாவது நம்ம கொண்டு போயிட்டா கூட டிசப்பாயிண்ட் ஆகிட்டு நம்மளை வந்து அது இதுன்னு பேசுறதா இருக்கு. ரொம்ப சாப்பிட்டா கூலாக சொல்லுவார், சாய் இதுதான் போடணுமா நம்ம, இது சரியில்லையே பாருங்க எவ்வளோ கூலாக சொல்லியிருக்காருன்ட்டு. சரியில்லாதது கூட சொல்றதுக்கு அந்த கூல்னஸ், சிரிச்சுக்கிட்டு அப்படியா இது போடணுமா அப்படியா இது சரியில்லையே, நம்மளுக்கு எப்படி சிரிக்கிறார் நல்லா இருக்குன்னு சொல்லுவாருன்னு சொல்லி நம்ம ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா கட் பண்ண அப்படியே கட் பண்ணுவார். சாய் நம்ம அன்னைக்கு போட்டோம்ல அதே கொண்டு போடலாம், அது நல்லா இருக்கும், இது வேண்டாம் அப்படின்னுவார். நான் சொல்றதெல்லாம் வந்து அருணாச்சலம், பாஷா, வீரா, இந்திரன். அதே மாதிரி இந்திரன்ல இந்த சில்வர் ட்ரெஸ்ல ஒரு 500 டான்சர்ஸ், அது மிகப்பெரிய ஹிட்டு. அதில் ரஜினி சார் கூட நான் தான் பண்ணேன், ஏன்னா எல்லாருக்கும் சேர்த்து பண்ணோன்னு சொல்லிட்டு. அந்த ட்ரெஸ்ஸஸ் பண்ணும்போது ஒரு சின்ன சுச்சுவேஷன் நடந்தது. என்னை கூப்பிட்டு சங்கர் சார், சாய் நமக்கு 500 டான்சர்ஸு இந்த ரோபோட்டிக் மாதிரி இருக்கணும் எல்லாம், அப்படி இப்படி அப்படின்னு சும்மா அவர் இருக்கிற மூடு ஏதோ சொல்லியிருக்காரு எனக்கு. நான் என்ன ஃபீல் பண்ணிட்டேன், ரோபோனாக்க ரொம்ப நல்ல பல்கியாக இதெல்லாம் இருந்துட்டு அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி ரொம்ப ஆர்வமாக ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி சாம்பிள் எடுத்துகிட்டு போனேன். அப்படின்னு சிரிச்சார். என்னடா சிரிக்கிறாரு இது பார்த்துட்டா, சாய் கிட்ட வந்துட்டீங்க ஆனால் இது கிடையாது அப்படின்னா. என்னடா கிட்ட வந்துட்டேன்றாரு இது கிடையாதுன்றாரு, என்னன்னு புரியல எனக்கு. என்ன சார் என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை இதுதான் கரெக்டு, ஆனால் ஸ்லிம்மாக இருக்கணும், பாடியில் ஃபிட்டாகி, அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு. ஓ இதுதான் கேட்குறாரு. நம்ம உள்ள ஸ்பாஞ்ச் எல்லாம் வச்சு கொஞ்சம் பல்காக இருக்கு, அந்த பல்க் எடுத்துகிட்டு ஸ்லிம்மாக பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி தான் இந்த 500 பேருக்கு அந்த சில்வர் ட்ரெஸ் பண்ணோம். ரஜினி சாருக்கும் பண்ணோம். அதுக்கு எனக்கு நல்ல பேர் வந்தது. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க பாஷாவில் வந்து எப்படி ரஜினி சாருக்கு வந்து அந்த ஒரு கண்ணாடி வந்து ஒரு உதாரணமாக வந்து இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டைலுக்கு இருக்கோ, அதே மாதிரி வந்து அவருக்குன்னு ஒரு காஸ்டியூம் வந்து ஃபிட் ஆனது வந்து அந்த ஒரு படைப்பால் தான். இந்த துண்டு எடுத்து இப்படி போடுவார். இப்போ வரைக்கும் அடுத்த ஜென்ரேஷன் கிட்ஸ் கூட அந்த ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த காஸ்டியூம் உருவான விதம் நீங்கள் அதை எப்படி சூஸ் பண்ணீங்க சார்? இல்லை, அதை டைரக்டரோடு டிஸ்கஸ் பண்ணி அது அந்த மாதிரி வேணும்ன்ட்டு. பட் அந்த ட்ரெஸ்ஸு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த ஃபஸ்ட் டைம் அவருக்கு அந்த சுர்வா இந்த லாங் கொடுத்தா அப்படி எல்லாம் பண்ணுறது அவர் அப்போ போடுறது அதுதான். அது கொஞ்சம் பிகினிங் ஸ்டேஜஸ். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறமா அவர் பர்சனலாகவே இனிமேல் இதுதான் நான் இது கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லி அந்த செப்பல்ஸ் கூட பாருங்கள், அந்த ஒயிட் ட்ரெஸ்க்கு ஒயிட் செப்பல் பண்ணுவோம், அந்த கீழே ஒரு ஸ்டாப் மாதிரி வச்சு. அது ரெடிமேடே இல்லை, அதெல்லாம் மேக்கிங் ஆர்டர் கொடுத்து ரெடி பண்ணுறது. ஸோ அதுலேருந்து சார் ரொம்ப வருஷமாக அந்த ட்ரெஸ் ஃபாலோ பண்ணார். ஓகே. ஓ அதுலேருந்து தான் வெளியில் எப்போ வந்தாலும் அந்த பர்சனலாக தான் யூஸ் பண்ணியிருந்தார். அது நான் தான் அவருக்கு பர்சனலாக கூட கண்டினியூவாக ரொம்ப நாள் நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஓகே. அது மாத்திரம் இல்லை, அதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அந்த மெட்டீரியல்ஸ் வந்து அந்த காதியில் ரொம்ப ஹெவி குவாலிட்டி ஆஃப் காதி. அது வந்து கெஞ்சி வச்சு ஐரன் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு கொஞ்சம் ரிஸ்கான மேட்ரு, எல்லோரும் இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. பட் அந்த குவாலிட்டினஸ்ன்றது ஒன்று இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் சார் வந்து அந்த ட்ரெஸ்ஸு கண்டினியூ பண்ணார். சூப்பர் சார். அண்ட் சார் கமல் சார் ரஜினி சார் பற்றி பேசியாச்சு. ஸோ அடுத்து வந்துட்டு அஜித் சார் விஜய் சாரை பற்றி பேசணும். அவங்களோட நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. விஜய் சார் பார்த்தா புலி படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அஜித் சார் அமர்கலம். அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சார். பூவெல்லாம் வாசம் வந்து அஜித் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அமர்கலம். ஸோ சாரோடது என்னன்னாக்கா ரொம்ப கம்ஃபர்ட்னஸ் கேட்பார். அவருக்கு அந்த கம்ஃபர்ட்னஸ் கொடுத்தா அவர் ஹாப்பியாக இருப்பார். காதல் மன்னன் படம் டைமில் வந்து உங்களுக்கு தெரியாது, அது அப்போது பிகினிங் ஸ்டேஜஸில் இருக்கிறது. ஸோ அந்த படம் வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக பண்ணோம். அதுக்கு சாரோட இது வந்து பக்கா என்ன வேணுமோ அது பர்ஃபெக்ஷன் பண்ணி கொடுத்து செஞ்சுருக்கோம். அதுலேருந்து அவருக்கு என்னை பிடிச்சி அங்கேருந்து கண்டினியூவாக அவர் பர்சனலாக எல்லா படங்களும் சொல்ல ஆரம்பித்தார். ஸோ அவரோட ட்ராவல் அந்த மாதிரி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமான ட்ராவல் அவரோடது.
எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. எனக்கு ஒரு மரியாதைக்குரிய அவருக்கு இப்போ கிட்ட பேசக்கூடிய அளவுக்கு தான் எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ அவரோட ட்ராவல் இஸ் குட். ஸோ அதே மாதிரி விஜய் சார் தானாக்கா பிகில் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்ன ஒரே ஒரு சான்ஸ் கிடச்சிது எப்படின்னாக்கா பிகில் படத்துக்கு சாருக்கு அந்த ஃபாதர் கேரக்டர் இருக்கு பாருங்க, ஆமாம் சார். அதுக்கு வந்து திடீர்னு அவருக்கு ஒரு செட்டப் நினச்சார். என்ன பண்ணலான்னு அவங்க ஏதோ சம்திங் அது எனக்கு கிடைச்சிது அந்த அவகாசம். ஏன்னாக்கா அந்த ஃபாதர் கேரக்டர் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஏதோ கரெக்ட் பண்ணோன்னு ஏதோ ஒரு ஃபீலிங்கில் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபாதர் கெட்டப்பெல்லாம் பாருங்கள், அந்த வேஷ்டி, இந்த சட்டை, அதெல்லாம் அந்த கெட்டப் அதுதான் நான் பண்ணேன். ஸோ அது ஒரு எனக்கு மிகப்பெரிய வாழ்ப்பு. ஏன்னா அவருக்கு நான் பர்சனல் பண்ணல. புலி படம் பண்ணும்போது கூட அந்த சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்தேன், அது அவருக்கு கிடைக்கல. மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாமே பண்ணேன். புலி படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு அந்த ஒர்க்கை வந்து சாதாரணமாக எல்லாம் பண்ணிட முடியாது, அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணோம். நம்ம வந்து எல்லா பெரிய ஹீரோஸோட நீங்கள் ஒர்க் பண்ண விஷயங்கள் பேசணும். பட் அதை தாண்டியுமே வந்து ஈக்குவலாக நீங்கள் நம்ம ரசித்த நிறைய லெஜெண்டரி ஹீரோயின்ஸ் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருந்திருக்கீங்க சார். அதுவும் வந்து ஒரு சில நம்பர்ஸ் கிடையாது, கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் அவ்வளோ. இப்போ வந்து ஹீரோயின்ஸ். ஆமாம், ஒவ்வொருத்தர் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸோ ஆக்சுவலாக வந்து எனக்கு சுஹாசினி மேடம், சிந்து பைரவி, இந்த மேடம் பர்சனல் அப்படியே பண்ணி எனக்கு அது மேடம் பர்சனல் பண்ணி அப்படியே நான் மணி சார் கூட ஒர்க் பண்ணேன். குரு படம் பண்ணியிருக்கேன், இருவர் பண்ணியிருக்கேன், கடல் பண்ணியிருக்கேன். ஸோ அவரோட ட்ராவலும் எனக்கு மிகப்பெரிய ட்ராவல் மணிரத்னம் சாரோட. ஸோ அவருக்கு போகிறதுக்கு காரணமானது சுஹாசினி மேடம் பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த மதராஸ் டாக்கீஸில் நானும் என்ட்ரு ஆகி பண்ணேன், நிறைய படங்கள் பண்ணேன். ஸோ அவரோட ட்ராவல் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பர்சனல்னா மேடம் பற்றி அவங்களுக்கு வந்து பெருசாக நம்ம ஒரு டென்ஷன் கொடுக்குற அளவுக்கு ட்ரெஸ்ஸஸ் இருக்காது. அவங்கெல்லாம் ஹோம்லி சாரீஸு, அந்த ப்ளவுஸில் தான் ஏதாவது டிசைன் பண்ணோம். ஐ நெக்கா, 3 நெக்கா, 3/4 இந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணோம். அதுக்கு மேலே மேடம் வந்து பெருசாக மாடர்ன் ரொம்ப கம்மி அவங்களுக்கு நேரத்தில் இருக்குது. ஸோ இன்னொன்று என்ன, லேடிஸில் குஷ்பு மேடம், அவங்களுக்கு தான் நான் நிறைய படம் பண்ணேன், 94 படம் பண்ணேன். இன்றைக்கி நான் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு போகாமல் தமிழ்நாட்டில் தமிழ் இண்டஸ்ட்ரியிலே நான் இந்த மாதிரி சிறப்படுறதுக்கே முக்கிய காரணமானது குஷ்பு மேடம் பர்சனல் பண்ணதுனால தான். 94 படங்கள் அவங்களுக்கு பர்சனலாக பண்ணேன். 94 படங்கள் பண்ணோன்னா பாருங்கள் எவ்வளோ பேர் இண்டஸ்ட்ரியில் எனக்கு அறிமுகமாகிருப்பாங்க, எத்தனை டைரக்டர்ஸ் அறிமுகம் ஆகிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு பேரும் புகழும் கழித்து நான் இங்கே இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸ்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் காரணம் அவங்க மூலமாக. அதே மாதிரி மீனா, ஸோ அவங்க ரொம்ப வெரி நைஸ். அவங்களுக்கு அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சங்கவி மேடம், அவங்களுக்கு அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். அப்புறம் சௌந்தர்யா மேடம் சொல்லுங்கள் சார். சௌந்தர்யா எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா ஃபாதரும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப். சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுற டைம்லேயே, ஏன்னா அவர் ஃபாதர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். நாங்கள் 2 பேரும் அப்படி பேசிகிட்டே இருப்போம், என்னடா எப்போ நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு எத்தனையோ படங்களை பண்ணி அவங்களோட ட்ராவல் எனக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராவல் அவங்களோடது. ஸோ இப்போ இதே மாதிரி வந்து நீங்கள் நிறைய பேர் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் உங்களை வந்து பக்கத்துலேயே வச்சுருந்துருக்காங்க, நிறைய பர்சனலாகவும் சரி படங்களுக்கும் சரி காஸ்டியூம் டிசைனராக. அதே மாதிரி வந்து ஒரு இயக்குனர் கூட வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 50 படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ பிரியதர்ஷன் சார், ஸோ அந்த நம்பர்ஸ் பார்க்குறப்போ அந்த டேரக்டர் எவ்வளோ ட்ரஸ்ட் உங்கள் மேலே வச்சுருப்பார் அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ ஒர்க்கிங் வித் ஹிம், பிரியதர்ஷன் சார் கூட ஒர்க் பண்ண விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள். எனக்கு லைஃப்லேயே எனக்கு மிக பிடிச்ச ஒரு மாபெருமான என் டைரக்டர் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நான் பிரியதர்ஷன் சார் பற்றி தான் சொல்லுவேன். அது வேறு யார் என்ன நினச்சாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. எதுக்கு நான் சொல்லுவேன்னாக்கா, ஒரு டெக்னீஷியனுக்கு 54 படம் வந்து கண்டினியூவாக ஒரு டைரக்டர்கிட்ட பண்ணுறதுன்றது எவ்வளோ மிகப்பெரிய விஷயம் சொல்லுங்கள். இது நான் கர்வமாக சொல்லுவேன், இது ஒன்றும் தப்பே கிடையாது, யாருமே பண்ண முடியாது. 54 படம் ஒரே டைரக்டர்கிட்ட. ஒரு 3 days முன்னாடி தான் திருப்பி நான் மீட் பண்ணிட்டு வந்தேன். அக்ஷய்குமாரோட நெக்ஸ்ட்டு ஜான்வரியில் ஒரு மூவி ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அது கூப்பிட்டு எனக்கு சொல்லியிருக்காரு ஒர்க் பண்ணுங்க அப்படின்ட்டு. அது கொஞ்சம் பீரியட் ஃபிலிம் மாதிரி ஏதோ சம்திங் ஸோ பண்ண சொல்லியிருக்காரு.
ஸோ அவரோட ட்ராவல் பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்ராவல்ன்றது. என் மேலே ஒரு மாபெரும் நம்பிக்கை, மாமூல் நம்பிக்கை கிடையாது. எத்தனை டிசைனர்ஸ் வந்தாலும் அப்படி வந்து ஏற்றுக்கவே மாட்டார். இல்லை எனக்கு சாயத்துக்கு போதும், உனக்கு பர்சனலாக இருக்காங்கன்னா நீ பண்ணிக்கோ, அவர் மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு அந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை. அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவார். ஸோ அதனால் எனக்கு அவர்கிட்ட இருக்கிறது மாபெருமான ஒரு இது. அவர்னால தான் எனக்கு நேஷ்னல் அவார்டே கிடச்சிது. மரக்கார் கிட்டத்தட்ட 3 மாதம் நாங்கள் ஃபிலிம் சிட்டியில் இருந்துட்டோம். இருந்து அந்த படத்துக்கு பண்ண ஒர்க்கு வந்து அந்த நேச்சுராலிட்டிஸ் அதை வந்து அதில் நிறைய ஸ்டார் எல்லாருக்கும் நான் தான் பண்ணேன். ரொம்ப கம்மி பர்சனல்ன்றது வந்து மோகன்லால் சாருக்கு, அவருக்கு கூட சில ட்ரெஸ் நான் தான் பண்ணேன். மோகன்லால் சாரோட ட்ராவல் வந்து ரொம்ப நல்ல ட்ராவல். அவர் ரொம்ப விருப்பார் என்னை பார்த்து. ஏன்னா நாங்கள் பிரியதர்ஷன் சாரோட ஒரு குரூப்பாக வந்து ஒரு ட்ராவலை ஒரு பண்ணோம், வேர்ல்டு ட்ராவலு, யூஎஸ் எல்லாம் போய் ஒரு ப்ரோக்ராமிங் ட்ராவலு. அதிலேருந்து எனக்கு ரொம்ப பழக்கம். எல்லா ஆர்டிஸ்ட் சோபனா மேடம் அதில் அந்த ப்ரோக்ராம்க்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸு. ஸோ லால் சாரோட கூட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சார், நீங்கள் உங்களுடைய ஒரு ஆர்ட் ஃபார்ம் இந்த ஒரு காஸ்டியூம் டிசைனிங் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ண டைமில் சினிமாவில் வந்து இப்போ ஒருத்தர் தான், இப்போ நீங்கள் தான் வந்து படம் ஃபுல்லாக பண்ணுவீங்க, ஃப்ரம் ஹீரோ டு கேரக்டர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாருமே இருக்கலாம். பட் இப்போ வந்து நிறைய பரிமாணங்கள் மாறி இருக்குது. நீங்களே சொன்னீங்க, இப்போ ஹீரோக்கு பர்சனலாக அவங்க வச்சுப்பாங்க, அதை தாண்டி நம்ம மற்றவங்களுக்கு பண்ணுறோன்னு. இந்த ஒரு சேஞ்சஸ் எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? சேஞ்சஸ் மீன்ஸ் வந்து நம்ம வந்து நான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து பிகினிங் ஸ்டேஜஸ் எல்லாம் வேறு. இன்றைக்கி வந்து டெக்னாலஜி டெவலப் ஆச்சு, எவ்வளோ ஒரு இதாகி போச்சு. நான் ஒரு அசிஸ்டண்ட் கேட்டகரி ஒர்க் பண்ணுற ஸ்டேஜில் ஒரு சினிமாவுக்கு டிசைனர்னா ஆர்ட் டைரக்டர் தான் டிசைனர். ஆர்ட் டைரக்டர்ஸ் தான் அந்த கேரக்டர்ஸ் வந்து டைரக்டரோடு டிஸ்கஸ் பண்ணி அழகாக அவர் இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும் அப்படின்றத டிசைன் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணுவாங்க. சும்மா பேசுறதில்லை, ஸ்கெட்ச் பண்ணி அந்த படத்தில் அப்பா கேரக்டரு பெரிய ஜமீன்தாரா இல்லை ஏழனா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணுன்றது அன்றைக்கி ஸ்கெட்சஸ் தான் இருந்தது. இன்றைக்கி மாதிரி டிசைனர்ஸு அப்படியெல்லாம் யாரும் கிடையாது. ஆர்ட் டைரக்டர்ஸு டிசைன் பண்ணுவாங்க, நாங்கள் காஸ்டியூமர்ஸாக நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். அந்த ஃபீல் வந்து எல்லாமே ஒரு அதை வச்சு ஃபாலோ பண்ணி தான் அதுக்கு அந்த காலகட்டத்தில் வந்தது. இன்றைக்கி வந்து கலர் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படங்களே நான் பண்ணோம். பிளாக் அண்ட் ஒயிட் படம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, படத்தில் பார்க்கும்போது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக தானே தெரியும், இது என்ன பெரிய ஒர்க் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஈஸியாக நினைப்பாங்க. எனக்கு கலர் ஃபில்ம்னாக்கா நம்ம என்ன போட்டுருக்கோமோ அது ஃபுல்லாக அப்படியே தெரியும். பட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இந்த 3 கலர் என்ன தெரியும் சொல்லுங்கள்? பிளாக் அண்ட் ஒயிட் தான் என்ன போச்சுன்னு சொல்லி நானும் ஒயிட் போட்டு அவரும் போட்டு நீங்களும் போட்டு சரி வராது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கலர் டீம், இந்த எல்லோ இதுக்கு இது இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ன்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் தானே அப்படின்னு. பிளாக் அண்ட் ஒயிட் தான் ரொம்ப வேலை. அந்த காலகட்டத்து வேலை வந்து சாதாரணமானது கிடையாது. ரொம்ப சின்சியர், எவ்வொரு கேரக்டருக்கும் திங்க் பண்ணி அந்த மாதிரி பண்ணி அதோட ஃபிக்ஸ்னஸ் பண்ணி பண்ணுற வேலைங்க. ஹிஸ்டாரிக்கல்ஸ் கூட நான் பண்ணேன். தானவீர சூரகர்ணா என்டி ராமராவ் சார்து நான் அசிஸ்டண்ட்டாக பண்ணேன் என் குருக்கிட்ட. ஸோ அந்த படங்களெல்லாம் என்ன படங்கள், இந்த மாதிரி ஆரம்ஸ் எல்லாம் போட்டு இந்த ட்ரெஸ்ஸஸ் அன்றைக்கி வந்து 4 மணிக்கு எங்களுக்கெல்லாம் காலையில் வேன் வரும், காலையில் பிக்கப் பண்ணுறதுக்கு. எதுக்கு 4 மணிக்கு போகிறோம்னாக்கா ஒரு மேக்கப்பே போடுறதுக்கு கிட்டத்தட்ட 1 hour 1.5 hour. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங், இந்த மாதிரி அந்த காலகட்டங்களெல்லாம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இன்றைக்கி டெக்னாலஜி டெவலப் ஆச்சு, ரொம்ப ஈஸி ஆகி போச்சு. இன்றைக்கி என்ன இருக்குது, ஒரு டிசைனர்ஸ்ன்றது ஒரு உருவாக்கம் வந்துச்சு இண்டஸ்ட்ரியில். அதை நான் தப்பு சொல்ல, 100% மாற்றங்கள் வந்து தான் ஆகணும். ஒரு ஜென்ரேஷன் மாறும்போது அந்த மாற்றங்களை நம்மள ஏற்றிக்கணும். அது வந்து நம்ம வெல்கம் பண்ணணும். நான் அந்த வெல்கம் தான் கூட சொல்லுவேன். எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க டிசைனர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுறது, அவங்க என்ன அவங்க டிசைனர்ஸ்ன்றது வந்து உனக்கு தேவைப்படுது. ஸோ எனக்கு வந்து டெக்னாலஜி அப்படி இருக்குது. ஒரு கேரக்டர் ஒரு இதுக்கு எது வேணும்னாலும் எனக்கு ஒரு லேப்டாப் வச்சு நெட்டில் போய் என்ன வேணுமோ எடுத்து அது வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த ஈஸினஸ்க்கு டெக்னாலஜி டெவலப் ஆச்சு. அன்றைக்கி டெக்னாலஜி இல்லை, அன்றைக்கி அப்படி பண்ணியிருக்கோம். ஸோ என்ன இருந்தாலும் ஒர்க்மேன்ஷிப் பண்ணுறது அந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமானது. இன்றைக்கி வந்து கஷ்டம் இல்லைன்னு சொல்ல, பட் டெக்னாலஜி வந்ததுனால எல்லாத்துலேயும் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ்
கொஞ்சம் ஈஸினஸ் கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ அது அந்த அந்த அட்வான்டேஜ் வந்து நமக்கு நல்லது தான். டெவலப்மெண்ட் தானே. நம்ம அப்படியே இருந்தால் எப்படி? இன்றைக்கி டெவலப்மெண்ட் வருது, நம்ம 100% அதுக்கு வெல்கம் தான் சொல்லணும். சார் நீங்கள் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டார்னா நயன்தாராவை சொல்கிறாங்க. பட் கொஞ்சம் ஜென்ரேஷன்ஸ் முன்னாடி பார்த்தா லேடி சூப்பர் ஸ்டார்னா விஜயசாந்தி மேம் தான். ஸோ அவங்க கூட நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30+ ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒர்க்கிங் வித் ஹர் அதை பற்றி சொல்லுங்கள். விஜயசாந்தி மேடக்கு பண்ணும்போதுன்னா நாங்கள் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி மேடம் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப எக்ஸலண்ட். அவங்களுக்கு இந்த சாரீஸ் ஆகட்டும், அந்த கர்த்தவியம் பார்த்தீங்களா, அந்த போலீஸ் யூனிஃபார்ம், ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம், இந்த ஃபிட்னஸ்ஸு, அது அப்போ மிகப்பெரிய பேர் வந்தது அவங்களுக்கு. வைஜெயந்தி ஐபிஎஸ். அதே தான். அப்புறமா வந்து அதுலேயே அவங்களுக்கு ஒரு படத்தில் வந்து இந்த கோல்டன் ட்ரெஸ் ஒன்று பண்ணேன். ஃபுல் கோல்டுலேயே இருக்கும். அந்த ஒரு எக்ஸலண்ட்டான எக்ஸலண்ட். அது மாபெரும் பேர் கிடச்சிது எனக்கு. ஸோ விஜயசாந்தி மேடமோட ட்ராவல் வெரி நைஸ். இன்னைக்கு கூட அவங்களோட உண்டு. ஒரு தெலுங்கு படம் கூட போயிட்டு இருக்கு. நான் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சார், நீங்கள் வந்து நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணுறீங்க. சீனியர் டைரக்டர்ஸ் கூட நிறைய சினிமாவை பற்றி தெரிஞ்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா, இல்லை புதுசாக வந்திருக்க டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா சார் உங்களுக்கு? இல்லை, சீனியர் டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. நம்ம நிறைய கற்றுக்கலாம். சிங்கீதம் சீனிவாஸ் ராவ் தெரியல, ஒரு டைரக்டர், ஒரு தெலுங்கு. ஸோ அவங்களோட பண்ணும்போது என்னன்னாக்கா அந்த கேட்டகரி வேறு. இப்போ ஜென்ரேஷன் வந்து மாறி இருக்கு. ஜென்ரேஷன் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக, ஒரு ஸ்டடினஸ்ஸு கம்மி. இன்னைக்கு வந்து சொன்னோம்னாக்கா அது நாளைக்கு வந்து இன்னொரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. இன்றைக்கி ஒரு பர்டிகுலராக இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸாக வர்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஒரு டெவலப்மெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகி போச்சு இல்லைங்களா. இன்றைக்கி நான் இந்த மாதிரி இந்த ஸ்டைல் இருந்தால் போதும்னு நினைக்கும் போது இன்னொன்று ஏதாவது பார்க்குறாங்க அவங்க நெட்டில் போகும்போது. ஸோ அது இன்னும் பெட்டராக இருக்கு. நிறைய விஷயங்கள் பார்க்குறதால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஸோ அது அவங்களை எது பார்க்குறாங்க, நல்லதுக்காக தானே பார்க்குறாங்க. இதுக்காக ஒரு பெட்டர்மெண்ட் தானே தேடுறாங்க. ஸோ அந்த பெட்டர்மெண்ட் தேடுறது தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் தான் தவிர வேறு ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் கிடையாது. இன்னும் ஒன்றும் இண்டஸ்ட்ரீஸில் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள், அன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள் வேறு. ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆஃபீஸ் போட்டாங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆஃபீஸ் ஒர்க்கே இருக்கும். எல்லோரும் உட்காந்து ஒரு டிஸ்கஷன்ஸ், ஒரு சப்ஜெக்ட் ஷூட்டுக்கு போயாச்சுன்னாக்கா நெக்ஸ்ட் அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ என்ன பக்கா 3 months ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு ரெடி பண்ணி ஷூட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ எந்த சேஞ்சஸும் அந்த ப்ராப்ளம்ஸ் வராது. இந்த கேரக்டர் அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த காலம் அந்த ஒர்க்மேன்ஷிப் அப்படி இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லையா. ஜென்ரேஷனே மாறி போகுது. 30 நாளில் படம் முடிக்கணுன்றாங்க, 20 நாளில் படம் முடிச்சிட்டேன்றாங்க. இன்றைக்கி நானும் அது கேள்விப்பட்டுகிட்டே இருக்கேன், 20 நாளில் ஒரு படம் முடிச்சிட்டேன்னு. அண்ட் சார், நீங்கள் உங்களோட கெரியர் ஸ்டார்ட் பண்ண பிறந்து இப்போ வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய அவார்ட்ஸ் வாங்கிட்டு அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய பெரிய ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போக்கும் வந்துட்டு எந்த விஷயம் உங்களை ரொம்ப ரன் பண்ண வச்சிச்சு அண்ட் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஒரு சக்ஸஸை பார்த்து? இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னாக்கா சும்மா ஒரு இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ நாள் இருக்குது, இவ்வளோ வருஷம் ஸ்டாண்டர்ட் இருக்குது, இவ்வளோ இருந்ததுன்னாக்கா இப்போ நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ பதில் சொல்லியிருக்கேன் இல்லையா, எவ்வளோ ஒர்க் புட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது கிடைச்சது வந்து எனக்கு மிக பாக்கியம் தானே. இது வந்து காட் கிஃப்ட்டு. சும்மா எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயம் கிடையாது. அது எனக்கு கிடைக்கும்போது அது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கு கொடுத்த எல்லா டைரக்டர்ஸுக்கும், எல்லா ப்ரொடியூசர்ஸுக்கும் கூட நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே சார். ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு நாங்கள் கேட்ட எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணி ரொம்ப சூப்பராக பேசுனீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.